ராமச்சந்திரன் சொல்லுங்க, இப்ப அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? ஏன் திமுக பிரதிநிதிகளுக்கு அங்கே அனுமதி மறுக்கப்பட்டு இருக்கிறது? மத்திய குழுவினரை பார்க்க அனுமதிக்காத திமுக எம்எல்ஏக்கள் இங்கு உள்ள பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வங்கக்கடலில் உருவான வார்த்து புயலின் காரணமாக திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த பாதிக்கப்பட்ட 3 மாவட்டங்களை பார்வையிடுவதற்காக மத்திய குழு நேற்று இரவு சென்னை வருகை தந்தது. அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியிலிருந்து தற்பொழுது தலைமைச் செயலகத்துக்கு 9 பேர் கொண்ட குழு மத்திய உள்துறை இணைச் செயலாளர் பிரவீன் வசிஷ்டா தலைமையில் வருகை தந்துள்ளார்கள். அவர்களை பார்ப்பதற்கு திமுக எம்எல்ஏக்கள் சரியாக 9:30 மணிக்கு வருகை தந்தார்கள். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்டங்களை சேர்த்து மொத்தமாக திமுக சார்பில் 18 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இவர்கள் மத்திய குழுவை நேரில் சந்தித்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஏற்பட்டுள்ள அந்த இழப்பீடுகளை வழங்க கோரி நேரில் மனு அளிப்பதற்கு தயாராகி இருந்தனர். ஏற்கனவே எதிர்க்கட்சித் தலைவரும் திமுகவின் பொருளாளருமான ஸ்டாலின் பொதுமக்களை பார்ப்பதற்கு மட்டுமல்லாமல் மக்கள் பிரதிநிதிகளையும் பார்க்க வேண்டும் என்றும் ஏற்கனவே மத்திய குழுவிற்கு ஒரு வலியுறுத்தலையும் வைத்திருந்தார். இந்த நிலையில் சரியாக 9:30 மணிக்கு காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த திமுக எம்எல்ஏக்கள் வருகை தந்தார்கள். அவர்களை பார்ப்பதற்காக தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்டிடத்தின் முதல் தளத்திற்கு 18 எம்எல்ஏக்களும் சென்றனர். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு இருந்த காவல்துறையினர் அவர்களை பார்ப்பதற்கு உள்ளே சென்று பார்ப்பதற்கு அனுமதி மறுத்தனர். உடனடியாக அந்த பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கும் சைதாப்பேட்டை தொகுதி எம்எல்ஏ மா சுப்பிரமணியன் மற்றும் வேளச்சேரி தொகுதி எம்எல்ஏ வாகை சந்திரசேகரன் ஆகிய இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அங்கு தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. தற்பொழுது உடனடியாக மத்திய குழு தங்களுக்கு பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும், தாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய மனுவை வழங்குவதற்கும் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது திமுக சார்பில் திமுக எம்எல்ஏக்கள் காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஹேமா. ராமச்சந்திரன், இப்பொழுது திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கப்படுமா? நிச்சயமாக ஏற்கனவே 2 நாள் சுற்றுப்பயணமாக மத்திய குழு நேற்று இரவு சென்னை வருகை தந்தார்கள். இன்று சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களையும் அதேபோல நாளை அதிகமாக பாதிக்கப்பட்ட திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் 9 பேர் கொண்ட மத்திய குழுவினர் பார்வையிடுகின்றனர். இந்த நிலையில் மக்கள் பிரதிநிதிகளை சந்திப்பார்களா என்று அவர்களால் முடிவு செய்ய வேண்டும். ஏற்கனவே எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களை மட்டும் பார்க்காமல் மக்கள் பிரதிநிதிகளையும் பார்த்து அவர்கள் வழங்கக்கூடிய அந்த மனுவினையும் பெற வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த நிலையில் அவர்களை சந்திப்பார்களா இல்ல தலைமைச் செயலகத்தில் 10 மணி முதல் 10:30 மணி வரை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் மத்திய குழுவினர் ஆலோசனை நடத்துகிறார்கள். இதில் தமிழக அரசின் உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். 10:30க்கு பிறகு தமிழக அரசினுடைய அதிகாரிகளுடன் மத்திய குழு ஆலோசனை நடத்துகிறது. அதன் பிறகு சென்னை மாநகராட்சி அலுவலகம் அமைந்துள்ள ரிப்பன் மாளிகை சென்று புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அங்கு புகைப்பட கண்காட்சியாக வைத்துள்ளார்கள். அவற்றையும் பார்வையிடார்கள். ஆகையால் தற்பொழுது திமுக எதிர்க்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் 18 பேர் தற்பொழுது வருகை தந்துள்ளார்கள். அவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகள் குறித்து மனுவாகவும் கொண்டு வந்துள்ளார்கள். அவர்களை பார்ப்பதற்கு மத்திய குழு அனுமதி அளிப்பார்களா என்பது அடுத்த சில நிமிடங்களில் தெரிய வரும். ஹேமா.